வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகிரா குரோசோவா பத்தி தாங்க சொல்ல போறேன். யார் இந்த அகிரா குரோசோவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாங்க அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வில் வித்தைக்கு துரோணாச்சாரியார் எப்படியோ அதே மாதிரிதான் சினிமா வித்தை பயில்பவர்களுக்கு அகிரா குரோசோவா. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்ல இருந்து நம்ம ஊர் பெரிய டைரக்டர்ஸ் வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய பல சினிமா இயக்குனர்கள் சென்ஷி அப்படின்னு சொல்லி, அதாவது குருஸ்தானத்துல வச்சு பக்தியோட போற்றப்படுபவர் தான் இந்த அகிரா குரோசோவா. அப்படி என்னதான் சினிமாவில இவர் சாதிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பல மொழி படங்களாக இருக்கட்டும், அந்த படங்கள்ல வரக்கூடிய பல சீன்களுக்கு, அதாவது பல சீன்களின் யுக்திகளுக்கு விதை போட்டவர் தான் அகிரா குரோசோவா. விளக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு காட்சியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரணுங்க. ஒரு பழங்காலத்து கிராமம், அந்த கிராமத்துல புழுதியை கிளப்பிட்டு சில குதிரைகள் வேகமா வருதுங்க. அந்த குதிரைகள் மேல வில்லன்கள் இருக்கிறாங்க. மக்கள் இவங்களுக்கு பயந்து ஓடுறாங்க அப்படிங்கறத உணர்த்துற வகையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் வேகமா படிப்படியா மூடப்படுது. இப்படிப்பட்ட காட்சிகளை நிறைய படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு காட்சி சொல்றேன் பாருங்க. பனித்துளி தாங்கி ஒரு புல்லுங்க க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேமரா பின்னோக்கி போகுது. அந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய புல்லு தெரியுது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு புல்வெளி உங்க கண்ணு முன்னாடி வருது. இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் முதலா சினிமாவில அறிமுகப்படுத்தியது அகிரா குரோசோவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், திரைப்படத்தின் பல யுக்திகளுக்கு விதை போட்டவர் இந்த அகிரா குரோசோவா. இவர் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல டோக்கியோல பிறந்தவர். 1943 வருஷம் தான் இவர் சினிமாவுக்கு வராரு. இவர் எடுத்த படங்கள்லயே தி செவன் சாமுராய் அப்படிங்கறதா மிகச்சிறந்த படம்ங்க. 1998 வருஷம் இவர் இறக்கும் தருவாயில் இருந்த போது கூட சினிமாவுக்கான ஸ்கிரிப்ட தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாராம். எந்த அளவுக்கு சினிமா மீது பக்தி இருந்தா இறக்கும் தருவாயில் கூட அவர் சினிமா ஸ்கிரிப்ட யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆக இன்னைக்கு நம்ம திரைப்படங்கள்ல பார்க்கக்கூடிய பல காட்சிகளின் யுக்திகளுக்கு அடிக்கோலியவர் தான் இந்த அகிரா குரோசோவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.